உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகிவிடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் துவங்குகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாதான் உங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகிவிடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில் நீங்கள் பார்த்த இந்த 10 அடையாளங்கள் மக்களுக்கு மிக சரியாய் ஆவிக்குரிய பாதிப்பினுடைய தாக்கமா இருக்கிறது. நிச்சயமாய் இதைதான் உங்களுக்கு நாங்கள் உணர்த்தும்படி விரும்புகிறோம். உங்களுடைய கவலைகளுக்கு பின்பாய், உங்கள் கஷ்டங்களுக்கு பின்பாய் செயல்படுகிறவை, அதாவது இருள் தன்னை இருளாய் காண்பிப்பதில் எல்லா நேரம் அசுத்தம் ஒளியின் தூதனாய் தான் செயல்படுகிறது. ஆனால் ஆண்டவர் தாமே நமக்கு ஒரு வார்த்தையின் மூலமாய் அதை வெளிக்காண்பிக்கிறார். எப்படி திருடன் ஒளிந்து மறைவிலே வேலை செய்கிறார். நீங்கள் யார்? இப்படியான ஒரு பாதிப்பை கடந்து செல்கிறீர்களோ அல்லது உங்கள் நண்பர்களோ குடும்பத்தை சேர்ந்தவரோ தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு ஆவிக்குரிய பின்னணியை கொண்டுள்ளது. அது குறித்த ஒரு சாட்சி நீங்கள் பார்க்க விரும்புகிறேன். இந்த அடையாளங்களால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் உண்மையான மெய்யான ஒளியின் இடத்துல வந்த பிற்பாடு அவர் வாழ்க்கை எப்படி மாறியது? தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா. என் பேர் ஷெலி. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பயத்தினாலையும் மன அழுத்தத்தினாலையும் பாதிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு அதிகமான பயம் இருந்தது, எனக்கு அதிகமான மன அழுத்தம் இருந்தது. என்னால் வீட்டில் தனியாக இருக்க முடியாது. எப்பொழுதும் என் கூட என்னுடைய மகள் இல்லைன்னா என் கணவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் ரொம்ப அதிகமான பயத்தில் இருந்தேன். என்னால் குளிக்க கூட போக முடியாது. நான் குளிக்க போகிறது தான் என்னுடைய பிள்ளைகள் டோர்கிட்ட வந்து நிற்கணும். என்னால் குளிக்க கூட போக முடியாது. தண்ணியில் கூட என்னால் கை வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு மறிச்சிருவேன், நான் இறந்துருவேங்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. நான் குளிக்க போகும்போது கண்ணை மூடும் போது எனக்கு நெருப்பு பட்டு நான் இறந்துருவேன், தண்ணி பட்டு இறந்துருவேன் அப்படின்னு நான் பயந்தேன். எனக்கு இந்த மாதிரியான குரல்கள் கூட கேட்டது. நீ சீக்கிரமாக இறந்துருவேன், இன்னைக்கு இறந்துருவேன். இந்த மாதிரி வேலை செய்யும் போது கூட எனக்கு இந்த மாதிரி சத்தங்கள் கேட்கும், நீ இறந்துருவேன் அப்படின்ட்டு. நான் உடனே என்னோடய மேலதிகாரிக்கிட்ட ஓடுவேன். என் கணவரை நான் தொடர்பு கொள்ளுவேன், என் பிள்ளைகளை தொடர்பு கொள்வேன். நான் வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பேன். என்னால் அந்த சூழ்நிலையை தாங்க முடியல. எனக்கு ரொம்ப அதிகமான பயம். சில நேரத்தில் என் கணவர் தான் கார் ஓட்டுவார், நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமாக சூடாக இருக்கும். ஏர் கண்டிஷனர் ஃபுல்லாக ஆனில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமான பயம் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து சூடாக இருக்க மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன், இல்லை நீங்கள் காரை நிறுத்துங்க என்னன்னு சொல்லிட்டு நான் குறை சொல்லுவேன். எனக்கு பெரிய மரம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு மூச்சு விட முடியல, எனக்கு காற்று வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என் கணவர் கேட்பார், எல்லாமே ஆனில் தான் இருக்குது, ஏர் கண்டிஷன் ஃபுல்லாக இருக்குது, உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி நடக்குது, எப்படி சூடாகுது அப்படின்னு கேட்டார். அதன் பிற்பாடு என் கணவர் என்னை மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே மருத்துவர்கள் என்னை சோதித்து பார்த்தாங்க. என் கணவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் இல்லை யாராவது குடும்பத்தில் மறிச்சிருக்காங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கான்னு கேட்கும்போது என் கணவர் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த டாக்டர் சொன்னார், அவங்களுக்கு நாம் என்டிடி தூக்க மாத்திரை கொடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும், அவங்க பிரெயின் முழுவதுமாக தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார்.
நான் அந்த தூக்க மாத்திரை சாப்பிடும்போது மட்டும்தான் நல்லா தூங்கினேன், நல்லா உணர்ந்தேன். அதுதான் ஒரே வழின்னு நினச்சேன். ஆனால் அதன் பிற்பாடு நான் தூக்கத்துலேருந்து எழுந்த பிற்பாடு அதே சோகம், அதே பயம், அதே மரணத்தின் பயம், அதே மன அழுத்தம் எல்லாமே என்னை சுற்றி இருந்தது. நான் சில நேரத்தில் நினைப்பேன், ஏன் இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, என்னுடைய திருமண வாழ்க்கையை அழிக்குது, என்னுடைய வாழ்க்கையை அழிக்குது, என் கணவர் இந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு, என் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே குளிக்கிறதுக்கு பயமாக இருக்குது, எப்போதும் என்னோட கணவர் என்னோட பிள்ளைகள் என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு நொடி கூட என் கணவரும் என் பிள்ளைகளும் என்னை விட்டு வெளியே இருக்கிறத என்னால் தாங்க முடியல. சில நேரத்தில் நான் மயக்கடிச்சு விழுந்திருக்கிறத என் பிள்ளைங்க பார்த்துருக்காங்க. என் சிந்தனை சரியானதா இல்லவே இல்லை. அதன் பிற்பாடு நான் ஒருவரால் அழைக்கப்பட்டிருந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தேன். அந்த இடத்துல எனக்கு உதவியாளர்களும் போதகர்களும் உதவி செஞ்சாங்க. நான் அந்த இடத்துல கற்றுக்கிட்டேன், எப்படி என்னுடைய பயத்தையும் என்னுடைய பதட்டத்தையும் நான் ஜெயிக்க முடியும். இயேசு மட்டுமே ஒரே வழியாக இருக்கார். என் வாழ்க்கையும் என்னுடைய பிரச்சனையும் என்னுடைய எல்லாவற்றையும் நான் அவர்கிட்ட கொடுக்கும் போது, நான் தொடர்ந்து சங்கிலி ஜபம் செய்யும் போது நான் விடுதலை பெறுவேங்கிறத உணர்ந்தேன். நான் அதிகமாக ஆலயத்துக்கு வந்தேன். நான் அதிகமாக உதவியை பெற்றுக்கொண்டேன். போதகர் மனைவின் மூலமாக நான் கவுன்சிலிங்கை பெற்றுக்கொண்டேன். நான் இனிமேலும் அந்த பயத்தில் அந்த பிரச்சனையில் இல்லை. என்னோடய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. இன்றைக்கி நான் முழுமையாக விடுதலை பெற்றிருக்கேன். இனிமேலும் நான் தூக்க மாத்திரை எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் முழுமையாக இப்போ எந்த இடத்துக்கு வேணால் போக முடியும், எந்த இடத்துல வேணால் எதை வேணால் செய்ய முடியும். நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கேன். நீங்கள் பார்த்த இந்த சாட்சியின் மூலமாய் ஆவிக்குரிய பாதிப்பின் அடையாளத்தினுடைய வெளிப்பாட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கண்டிப்பா இதற்காக தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை விசேஷமாய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை யூனிவர்சல் ஆலயத்திலே மாபெரும் விடுதலையின் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு தாமி ஒரு வார்த்தையில் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார், எப்படி இருள் திருட கொள்ள அழிக்க வந்ததோ அவர் தாமே ஜீவனை தர பரிபூர்ணப்பட வந்தார். வெள்ளிக்கிழமை ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் எல்லா கெட்ட கிரியைகள் அழிக்கப்படும்படி, சில நேரம் அது ஒரு தீராத வியாதியின் தாக்கமா இருக்கலாம், ஒரு மன அழுத்தமா இருக்கலாம், பயமா இருக்கலாம். நீங்கள் விடுதலையாக்கப்பட வெள்ளிக்கிழமை எங்களோடு இணைய மறக்க வேண்டாம். இதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் கூட மக்கள் மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி என்று வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. மனுஷகுமாரன் ஆண்டவராக இயேசு வெளிப்பட்டார் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி. இதோ நீங்கள் கேட்க போகிற இந்த அற்புதமான சாட்சி அதுக்கு ஒரு மிக சிறந்த ஆதாரம். உங்க வாழ்க்கையில இருளின் கிரியை காண்பிக்கப்பட்டது. ஏன் படிக்கிற காலத்துல எத்தனை மாணவ மாணவிகள் இப்படிப்பட்ட சூழலை கடந்து போறாங்க. குடும்ப பிரச்சனை, பெற்றோர்களுடைய பிரச்சனை, அவங்களால படிப்புல கவனம் செலுத்த முடியல. பல நேரம் அவங்க மனசை திறந்து பேசுவது இல்லை. ஆனா உட்புறத்துல இந்த பாதிப்பை அவர் கடந்து செல்லலாம். ஒருவேளை நீங்கள் யார் பள்ளி படிப்பிலோ அல்லது கல்லூரி படிப்பிலோ இருக்கிறீர்களோ, ஏதோ உங்க மனதை பாதித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவையான உடனே கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளலாம். எங்களுக்கு வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பலாம். கண்டிப்பா உங்களுக்கு உதவ நாங்கள் தயாரா இருக்கிறோம். இந்த அற்புதமான சாட்சியை நாம் கேட்கலாம். என்னோட பேர் ஷர்மிளா. நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்னோட வாழ்க்கை அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. அதாவது ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பா அம்மாவோட சண்டை, தினமும் எங்கள் அப்பா குடிச்சிட்டு எங்கள் அம்மாவோட சண்டை போடுவார், அவங்கள அடிப்பார், காயப்படுத்துவார். தினம் இதை பார்க்கும்பொழுது எனக்கு ஏன் வாழணுன்ற விரக்தியாக இருக்கும். எனக்கு அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் அதை பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் அழுவேன். எங்கள் அப்பாவை போய் தடுத்து நிறுத்த கூட எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவரை பார்த்தா எனக்கு பயம், என்னையும் அவர் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போனாலும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, ஆனால் நான் மட்டும் சோகமாக இருப்பேன். ஏன்னா டெய்லி நடக்கிற பிரச்சனை பார்த்து பார்த்து நான் பயந்து போயிருப்பேன். அதனால என்னால் சரியாக படிக்க முடியாது. எல்லா நேரத்துலையும் என்னோட சிந்தனையில் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்கும். என்னால் படிக்க முடியாது, மற்ற பசங்களோட சகஜமாக பேச முடியாது, விளையாட முடியாது. அதே போல் ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா நான் மறுபடியும் வீட்டுக்கு போகணுன்றதுனால ரோட்டில் நடந்து வரும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது சண்டை நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம இறந்துட்டா நல்லா இருக்குமே, இதோட அந்த பிரச்சனையை நம்ம பார்க்க வேணாம் அப்படிதான் நான் யோசிச்சுட்டே வருவேன். ஏதாவது வண்டி வந்தது அப்படின்னா அதில் போய் நம்ம இறந்துடலாம், விழுந்துடலாம், அப்படிதான் எனக்கு யோசனையாகவே இருக்கும். இதே போல தான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னால் காலேஜ் படிக்கிற வரையிலுமே என்னால் சரியாக படிக்க முடியாது. ஏன்னா அப்போ வரையிலும் ஸ்கூல் தொடங்கி காலேஜ் படிக்கிற வரையிலுமே வீட்டில் சண்டை. என்னால் படிக்கவே முடியாது. ஆனால் அப்பா படிக்கல, மார்க் எடுக்கல, நான் மட்டும்
அடிப்பார். என்னால் வாயத்தை வந்து சொல்லக்கூட முடியாது, உங்களால் தான் என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வயசான பிறகு வந்து காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோட 2 தம்பிங்க அவங்களும் வந்து இந்த பிரச்சனையினால வந்து போதை பழக்கத்துக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க. அவங்களால இந்த பிரச்சனையை எப்படி ஜெயிக்கணும்னு தெரியாம ஒரு பிரச்சனையா இருந்தது வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. 3 பேரால வீட்டில் பிரச்சனை. என்னாலையும் எங்க அம்மாவாலையும் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சமாளிக்கவே முடியாது. கஷ்டமா இருக்கும். டெய்லி வந்து நாங்கள் அழுவோம், இறந்துடலாமா, ஏதாவது பாய்சன் சாப்பிட்டுடலாமா, இப்படிதான் நாங்கள் வந்து யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்கு அந்த ஒரு நேரத்துல தான் வந்து நாங்கள் வந்து ஆலயத்தை, யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. முதல் முறை நான் ஆலயத்துக்கு வந்தபோது வந்து அங்க பேசின செய்திகள் வந்து வித்தியாசமா இருந்தது. அதை கேட்கும் பொழுது வந்து எனக்குள்ள ஒரு உறுதி இருந்துச்சு, நம்ம வாழ்க்கையும் அப்ப வந்து மாற முடியும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ளாக வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நானும் எங்க அம்மாவும் வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சோம். அங்க கொடுக்குற செய்திகளை வந்து நான் கேட்பேன். ஆனாலும் வந்து பிரச்சனைகளை நான் கடந்து போயிட்டு தான் இருந்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்குள்ள வந்து ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சுது, நம்மளால வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கின பிற்பாடு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து நான் எடுக்கணும், எனக்குள்ளே இருக்கிற கோவத்தை வந்து நான் எடுக்கணும். ஏன்னா எங்கள் அப்பா மேலே வந்து எனக்கு ரொம்ப கோவமாக இருந்தது. அந்த கோவத்தை வந்து நான் எடுக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அவரை நான் மன்னித்தேன். எங்கள் வீட்டில் இருக்க என் தம்பிங்க மேலே வந்து எனக்கு கோவம் இருந்துச்சு, அவங்களையும் நான் வந்து மன்னித்தேன். எனக்குள்ளே வந்து நிறைய எங்கள் குடும்பத்தார் மேலே வந்து நிறைய வெறுப்புணர்ச்சியான இருந்துச்சு. ஆனால் அவங்கள நான் மன்னித்தேன். தேவனுடைய ஆவியை வந்து நான் எனக்குள்ளே பெறணும் அப்படின்னா முதல்ல எனக்குள்ளே இருக்கிற என் இருதயத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் எடுக்கணும்னு நான் நினைச்சேன். முதல்ல வந்து எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. எங்க அப்பாவை வந்து நான் மன்னிக்கணும், என் குடும்பத்தாரை வந்து மன்னிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லாத்தையும் வந்து நான் கைவிட்டா மட்டும்தான் பரிசுத்த ஆவியை வந்து நான் பெற முடியும்னு. நான் செஞ்ச பிற்பாடு வந்து நான் தேவனுடைய ஆவியை வந்து எனக்குள்ளாக பெற்றுக்கொண்டேன். பிற்பாடு வந்து என் வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு. நான் வந்து தன்னம்பிக்கை இழந்த ஒரு நபரா இருந்தேன். ஆனா எனக்குள்ள தன்னம்பிக்கை கிடைச்சது. எல்லாருமே என்னால சொன்னாங்க, நான் படிச்ச துறையில வந்து என்னால வந்து வேலைக்கு போக முடியாது, என்னால எல்லாரும் மாதிரி சுலபமா இருக்க முடியாது சொன்னாங்க. வாழ்க்கையில வந்து என்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா பரிசுத்த ஆவி பெற்ற பிற்பாடு, தேவனுடைய ஆவி எனக்குள்ள வந்த பிற்பாடு, இனிமேலும் வந்து எனக்கு சாகணும்ன்ற எண்ணமே கிடையாது. நான் வாழணும், நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் வாழ்க்கையிலன்ற விருப்பம் எனக்குள்ளாக இருக்கு. யாருமே படாத சந்தோஷத்தை தேவன் எனக்குள்ளாக கொடுத்திருக்கார். இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யாருமே எனக்குள்ளாக இருந்து எடுக்கவே முடியாது. இன்ன வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில வந்து அந்த பிரச்சனைகள், பழைய பிரச்சனைகள் என் வாழ்க்கையில இல்லை. ஆனாலும் வந்து நான் சில பிரச்சனைகளை சந்திக்கிறேன். இருந்தாலும் வந்து நான் பிரச்சனைகளை பார்க்குற விதம் வந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக இருக்கார், நான் பலனா இருக்கேன். எல்லாவற்றையும் வந்து நான் தைரியத்தோட ஃபேஸ் பண்றேன். நான் இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாரையும் விட நான் ரொம்ப சந்தோஷமான நபராக இருக்கேன். மங்களே, நீங்கள் பார்த்த இந்த சாட்சிகள் கண்டிப்பாய் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கும் என்பதிலே எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. யார் நீங்கள் எங்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று இரவும் கூட ஒரு நபர் எங்களை தொடர்பு கொண்டார். கண்டிப்பாய் அவர் மீது குணமாக்குதலை நாங்கள் அறிக்கை செய்தோம். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அந்த நபருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பாதிப்பிலிருந்து அவரை குணமாக்குகிறார். மேலும் சிகிச்சையின் மூலமாய் தேவனுடைய வல்லமை கண்டிப்பாய் உடம்பிலே வெளிப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். உங்களுக்கு ஒரு ஆலோசனையோ அல்லது விசுவாசத்தின் ஜபத்திலே ஒத்துழைப்பு தேவையானால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், முற்றிலும் இலவசமாக. நண்பர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காய் நான் உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். மார்ச் 24ஆம் தேதி பரிசுத்த வாரம் துவங்குகிறது. ஹோலி வீக், பரிசுத்த வாரம். ஆம், ஏன் இது பரிசுத்த வாரம் என்றால் இது மிக விசேஷமான ஒரு வாரம். நாம் இதை குறித்த தியானிப்பிலே கண்டிப்பா இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி 7 நாட்கள் இந்த உலகத்திலே அவர் தாம் எதற்காய் வந்தாரோ அந்த நோக்கத்தை முடிக்கும்படி வெற்றிக்குரிய ஒரு நுழைவாய் இது இருந்தது. ஒரு ஆரவாரத்துடனான ஒரு நுழைவாய். என்றால் கர்த்தர் வெற்றி கொள்ள போகிறார். அது குறித்த ஒரு சிறு வீடியோ, எருசலேமுக்குள் ஆண்டவராக இயேசுடைய நுழைவு எப்படி இருந்தது, அதை நீங்க பார்த்து பிற்பாடு நாம் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. குருத்து ஞாயிறு இயேசு கிறிஸ்துவை எருசலேமுள் வரவைத்த மிகப்பெரிய கொண்டாட்டமாயிருந்தது. அவர்கள் குருத்தோலையும் ஆடையும் பிடித்து அதை கீழே வைத்தார்கள்.
தேவகுமாரன் உள்ளே நுழைய பாதைகளை திறந்தார்கள். நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் இதே கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள. இந்த ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி உங்கள் குருத்தோலையை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கப் போகிறது. இந்த ஞாயிறு 9:30 மணிக்கு 282 1000 விளக்கு அண்ணா சாலை மற்றும் உங்கள் அருகாமையில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்திலும் கூட இது நடைபெறும். இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாய் அந்த சம்பவத்தை நீங்கள் நினைவு கூறலாம். இந்த வீடியோ மூலமா இது மிக சரியாய் இப்படிதான் இருந்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் இப்படியான ஒரு நிகழ்வு தான். எளிமையான ஒரு துவக்கமாய் கழுதையின் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதராஜ சிங்கமானவர் நுழைந்தார். ஆனால் மாபெரும் வெற்றியை கைப்பற்றும்படி அவருடைய நுழைவு எளிமையானதா இருந்தால் அவர் அடைந்த வெற்றி மிக பெரும் வெற்றி. நம் எல்லோருடைய ஆத்மாவின் ரட்சிப்பிற்காக. எனவேதான் அவர் சொன்னார் தம்முடைய சீஷர்களிடத்துல, நான் போவது நலமா இருக்கும், நான் போவேனேயாகி பரிசுத்த ஆவியை இடத்துக்கு அனுப்புவேன். நண்பர்களே, பரிசுத்த ஆவி இல்லாமல் இவ்வுலகத்தில் நாம கடந்து போகிற இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வது எளிமையான விஷயம் அல்ல. சில நேரம் அல்லது பல நேரத்துல உங்க மனசுல மிகப்பெரிய ஒரு சுமையை நீங்க உணரலாம். அதாவது தாங்க முடியாத சுமைகள். ஆனால் இந்த சுமைகளை, இந்த துக்கங்களை, இந்த பாரங்களை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய சக்தி தான் பரிசுத்த ஆவி. அதுக்காக தான் தானியேலின் உபவாசம் என்கிற ஒரு சேஷமான உபவாசம் நாம் இணைந்து கொண்டிருக்கிறோம். இது 2வது வாரம். இப்பொழுதும் நீங்கள் இதில் இணைய விரும்பினால், உபவாசம் எதற்காக, எந்த நோக்கத்தினால், எங்கே இது முதலாவது நடந்தது, ஒரு சிறு வீடியோ மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் மிக தெளிவாய் பார்ப்பீர்கள். பரிசுத்த ஆவி, கர்த்தருடைய ஆவி ஒருத்தருடைய சரீரத்துக்குள்ள வரும்பொழுது அந்த மனுஷருடைய வாழ்க்கை அல்லது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, இந்த வாலிபருடைய இளம் பெண்ணுடைய வாழ்க்கை கண்டிப்பாய் முன்பு எப்படி இருந்ததோ நிச்சயமா அது போல இருக்காது. அதாவது பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள் வரும்பொழுது 2 நிலைகள் ஏற்படும். அதாவது முன்பு, பிற்பாடு. ஆம், முன்பு, பிற்பாடு. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல சரீரபூர்வமாய் உலாவின தருணம் சீஷனுடைய நிலை ஒன்று. அதே இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவி சீஷர்களுக்குள் இந்த இடத்திலே வந்து இறங்கின பிற்பாடு முற்றிலும் நிலை வேறு. முன்பிருந்த பேதுரு வேறு, பரிசுத்தாய் பெற்ற பிற்பாடு உள்ள பேதுரு வேறு. நீங்களே பார்ப்பீர்கள் இந்த சாட்சியின் வழியாய். முதலாவது இந்த வீடியோ பார்க்கலாம், தொடர்ந்து இந்த சாட்சி. மேலும் ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் ஜபத்திலே விசுவாசத்திலே ஒன்றிணை போகிறோம். தொடர்ந்து நண்பர்களே கடைசி வரை எங்களோடு இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலும் ஒரு அற்புதமான வீடியோ நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் ஆவி பலப்படும்படியா. மார்ச் 11ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை உள்ள இந்த தானியேல் உபவாசத்தினுடைய அடிப்படை விஷயம் என்ன? இதான் நான் உங்களோட இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யார் நீங்க என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த சம்பவம் முதலாவது நடைபெற்றது எங்க சரித்திரத்திலே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு, அதாவது எல்லோருமே இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட சமயம் சீஷர்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி சொன்னார், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எருசலேம் என்பது ஆவிக்குரிய இடத்திலே சபையை அடையாளப்படுத்துகிறது. இன்னைக்கு அநேக மக்கள் சபையில கூட்டங்களுக்கு வருவதை தவறு விடுவது, ஜபங்கள்ல கவனம் சிதைவடைவதை, விசுவாசத்திலே பின்வாங்குவதை, விடாமுயற்சியில சோர்ந்து போவதை பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இவ்வுலகத்தினுடைய பிரச்சனைகள், உலகத்தினுடைய தாக்கம் அவர்களை சோர்ந்து போக செய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், போகாதிருங்கள் எருசலேமை விட்டு. அதாவது விசுவாசத்திலே பின்வாங்க வேண்டாம், ஐக்கியத்தை நிறுத்த வேண்டாம். காரணம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது நண்பர்களே நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை ஜெயிக்க கண்டிப்பாய் இந்த பலன் தான் உங்களுக்கு தேவையான ஒன்று. உங்களுடைய ஒவ்வொரு நாள் போராட்டங்களை மீண்டு வர விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீங்கள் எனக்கு பின்னே பார்க்கிற இந்த இடம் மிக சரியாய் சீஷர்கள் ஒன்று கூடின இடம். இங்கே அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 500 பேருக்கு ஆண்டவராக இந்த வார்த்தை சொன்னார். ஆனால் 120 பேர் தான் அந்த குறிப்பிட்ட நாளிலே ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். இங்கே பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது
அவர்கள் எல்லாரும் 120 பேர் ஒரு மனப்பட்ட ஒரு இடத்திலே கூடி வந்திருந்தார். அந்த இடம்தான் நீங்கள் பார்க்கிற இந்த மேல் வீட்டறை. இந்த இடத்துல 120 பேர் ஒன்று கூடினார். எதை நம்பி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். நண்பர்களே, நீங்க பல காரியங்களை தேடுறீங்க, பல காரியத்துக்காய் கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினிடத்திலே வரும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் பலன் அடையும். பலன் தான் உங்களுக்கு தேவை. அதற்காக தான் 21 நாள் தானியேலின் உபவாசம். இதை குறித்த விளக்கம், இதை குறித்த விவரம் தேவை. நீங்கள் உபவாசத்தை இணைய விரும்பினால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாய் நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாய் 17ஆம் தேதி காலை 9:30 மணி எங்கள் சிறப்பு விருந்தினர். நான் ஒரு நேரம் காத்திருக்க முடியாது, எனக்கு உடனடியாய் விளக்கம் தேவை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இதை குறித்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உபவாசத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தாமே வாக்களித்த பரிசுத்த ஆவியின் பொழிந்தர்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வல்லமை பலன் உங்களுக்குள் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் நாமத்தின் மகிமைக்காக. வணக்கம், என் பேர் வினோத்குமார். எனக்கு வயசு 30 ஆகுது. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முற்றிலும் அழிக்கப்பட்ட நபராகவும் கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்ட ஒரு நபராகவும் இருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு கெட்ட நண்பரோட சகவாசம் அதிகமாக இருந்தது. அவர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்கத்தில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன். ஆனால் இந்த காரியம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவனாக இருந்திருக்கேன். ஆனால் வீட்டில் எல்லாருக்குமே நான் நல்லவன். ஆனால் வெளியேன்னு வந்தால் மட்டும்தான் நான் யாருன்னு எனக்கு பற்றி மற்றவங்களுக்கு தெரிய வரும். என் நண்பரோட நான் ஒன்றிணைந்து இந்த குடிப்பழத்துக்கு அடிமையாக இருந்தேன், புகைப்படத்துக்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் இந்த எந்த ஒரு விஷயமும் சரி என் வீட்டில் நானும் சொல்லிக்க மாட்டேன். அந்த விஷயம் தெரியாத அளவுக்கு நான் அந்தளவுக்கு ஜாக்கிரதையாக இந்த தவறு செஞ்சுட்டு இருந்தேன். மேலும் அதிகமாக பொய் பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தேன். நாட்கள் கடந்த பிற்பாடு என்னுடைய அன்பின் வாழ்க்கையில் ஒரு முறிவு ஏற்பட்டது. ஸோ அந்த தினமானது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் நல்லா குடிச்சிட்டு பைக்கில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், இதுக்கப்புறம் நான் ஏன் வாழணும், இதோட என்னுடைய வாழ்க்கை நான் முடிச்சிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேன். எனக்கு எதிர்ப்புறத்தில் சொல்லணும்னா ஒரு லாரி ஒன்று ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு. என்னுடைய சிந்தனையில் ஒரு எண்ணமானது வந்துச்சு, நம்ம ஏன் இன்னும் வாழணும், இல்லை நீ அந்த வண்டி கீழே விழுந்துரு, அந்த லாரி கீழே விழுந்துரு, இறந்துரு, இதுக்கப்புறம் நீ ஏன் உயிரோடு இருக்கன்ற மாதிரி அந்த சிந்தனை வந்துச்சு. நான் உண்மையாக சொல்லணும்னா அந்த நேரம் நான் தற்கொலைக்கு ஈடுபடுத்தேன். நான் அந்த இடத்துல நான் கீழே விழுந்துட்டேன். ஆனால் சொல்லணும்னா ஏறத்தாழ நூலிலையில் அந்த விபத்துலேருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன். அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த விபத்துக்கு பிற்பாடு தான் எனக்குள்ள அந்த எண்ணமே வந்துச்சு, ஏன் நான் திடீர்னு இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. பிற்பாடு மருத்துவமனைக்கு என்னை கொண்டு போனாங்க. ஆனால் இந்த எல்லா காரியமும் சரி, வீட்லேயும் சரி, என் நண்பர் மத்தியிலையும் நான் சொன்னது என்னன்னா, இது ஒரு விபத்து தான் நடந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டேன்ற ஒரு விஷயத்த நான் யார் கூடவும் நான் பகிர்ந்து கொள்ளலை. பிற்பாடு நாட்கள் கடந்து போக 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 இரவில் என்னால் சரியாக தூங்காத ஒரு நபராக இருந்தேன். கெட்ட கனவுகள் வரா மாதிரியும், மேலும் என்னால் தூங்க முடியாத ஒரு நபராக இருக்கும்போது நான் என்னுடைய தாயத்தில் போய் சொல்லிட்டு இருப்பேன், என்னால் தூங்க முடியலமான்னு. ஆனால் ஜெபிச்சுட்டு தூங்குன்னு சொல்லுவாங்க தவிர, ஆனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஜெபிச்சுட்டு தூங்கினேன்னுவாங்க. ஆனால் நான் தூங்குறமா நடிச்சுட்டு தான் இருந்தேன் தவிர நான் உண்மையாக சொல்லணும்னா தூங்கவே இல்லை. நாட்கள் போன பிற்பாடு எனக்கு வாலிபர் குழுவில் இருந்து எனக்கு ஒரு அழைப்பானது கிடைச்சது. அவங்க வந்திருந்தாங்க. இந்த மாதிரி வாங்க, உங்களுக்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு, உங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு வாலிபர் குழுவிலேருந்து எனக்கான ஒரு அழைப்பானது கிடைச்சிச்சு. நான் அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நேரம் அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை எனக்குள்ள, அந்த சிந்தனைக்குள்ளாக அந்த வார்த்தை எனது எண்ணப்பட்டது. அந்த வார்த்தை எனக்குள்ளாக வரும்போது நான் யோசித்தேன், ஓகே நம்ம போய் பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்கிற மாதிரி எனக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சு. வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த ஒரு வார்த்தை என்னை முற்றிலும் மாறிடுச்சு. ஓகே நான் போய் பார்க்கலாம்னு சொல்கிற மாதிரி நான் போனேன். அந்த வாலிப குழுவை நான் கலந்து கொண்டேன். அங்கே போதர் எனக்கு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தார். நான் விசுவாசம் எப்படி பயன்படுத்த வேண்டும் எனக்கான ஒரு ஆலோசனை கிடைச்சது. அந்த ஆலோசனையில் நான் தொடர்ந்து ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் தொடர்ந்து போகக்கூடிய ஒரு நபராக இருந்தேன். தேவனுக்கு ரொம்ப நெருக்கமாக போகும்படியாக அநேக காரியங்கள் ஊழியம் செய்யறதிலும் சரி, தேவனுக்கு உண்மைத்தன்மையாக இருக்கிறதிலும் எல்லா காரியத்திலையும் சரி, நான் தேவனுக்கு ரொம்ப நெருக்கமாக போகணும்னு விரும்பினேன். பிற்பாடு நான் போகிற இடத்துல என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் பகிர்ந்து கொண்டேன். நான் இந்த பிரச்சனை நான் கடந்து செல்கிறேன், இதுல இருந்து நான் எப்படி விடுதலை பெறணும்னு. ஏன்னா ஏறத்தாழ அந்த கெட்ட நண்பர்களோட சேர்ந்து ஒரு ரவுடிசம் பண்ற மாதிரி அந்த நண்பரோட சேர்ந்து அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். சில நபர்கள் நான் கொலை செய்யறது கூட தீட்டுற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு கொண்டு போனேன். சிலர் நான் கொலை செய்யற அளவுக்கு என்னுடைய சிந்தனை எனது தீட்டப்பட்டதா இருந்தது. பிற்பாடு நான் கத்துக்கினேன் இது எல்லாமே தவறு. ஏன்னா அன்னைக்கு அந்த ஆலோசகர் எனக்கு கொடுத்த ஆலோசனையானது என்னன்னா, அந்த ஆலோசகர் அன்னைக்கு எனக்கு கொடுத்த ஆலோசனை என்னவென்றால், இல்ல நீ செய்யறது முற்றிலும் தவறு, இது எதிர்மறையானது, உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்வதற்காக தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அப்போ எனக்குள்ளாகவும் என் சிந்தனைக்குள்ளாக இருந்த அந்த பாரம் எல்லாமே, அந்த சுமை என்னை விட்டு ஏதோ ஒரு காரியம் என்னை விட்டு வெளியே போயிடுச்சுன்ற மாதிரி நான் உணர்ந்தேன்.
பிற்பாடு ஆலயத்தில் தொடர்ந்து நான் விசுவாசத்துல தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது தானியேல் உபவாசம் என்ற நிகழ்ச்சி துவங்கியது. அதுல உண்மையாகவே இந்த 21 நாள் என்னை நான் முற்றிலும் கொடுக்க நான் முடிவு பண்ணேன். ஏன்னா பரிசுத்தாவி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ரட்சிப்பு அந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த 21 நாளும் நான் தேவனோட ஒரு பொருத்தனை செஞ்சேன். இந்த 21வது நாள் முடிவுக்குள்ளாக நான் உன்னுடைய ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதனால என்னுடைய வாழ்க்கை நான் 100% தியாகமா நான் தேவனுக்காக கொடுத்தேன். பிற்பாடு அவருடைய ஆவியை தேட ஆரம்பிச்சேன். அதிகமா ஊழிய பணி செய்யறதிலும் சரி, அதிகமா ஜெபிப்பதிலும், அதிகமா வேத வாக்கியம் படிப்பதிலும் சரி, என்ன நான் முழுவதுமா நான் கொடுத்தேன். 21வது நாள் இரவு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நாள் வெள்ளிக்கிழமை இரவு ஜெப கூட்டத்தில் நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட அந்த அனுபவமானது, அந்த நாள், அந்த நேரம், அந்த வார்த்தையினால் சொல்ல கூட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறந்த நாள் இது ஒண்ணுதான். ஏறத்தாழ எனக்கு ஒரு பிறந்த நாள் வர நாளா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியம் வீட்டில் நடந்தாலும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அதோட இந்த காரியத்தினால ஈடுகட்டு சொல்லவும் முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு எனக்குள்ளாக ஒரு காரியமா இருந்தது. மேலும் என்னுடைய விசுவாசத்தில் நான் எப்படி இருக்கணும், அதே பிரகாரம் என்னுடைய விசுவாசம் பிரகாரம் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய திருமண வாழ்க்கை பீடத்தின் மீதாக ஆசீர்வாதமா இருக்கிறது. இப்ப சொன்னா என்னுடைய முழு வாழ்க்கையும் சந்தோஷமாவும் இருக்கு, திருமண வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கு. முழு குடும்பத்தோடும் சந்தோஷமும் தேவனுக்காய் ஊழியம் செய்கிற நபராய் நாங்கள் இருந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி. இன்று பரிசுத்தாவில நிரப்பப்பட்ட ஒரு நபராகவும் தேவனுடைய மனுஷனாகவும் தேவனுடைய பிள்ளையாகவும் நான் இருக்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லவரே, இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குரிய பெயரால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ துன்புறுத்தல்கள், அழுத்தங்களை மக்கள் கடந்து செல்கிறார்கள். பலதரப்பட்ட வயதை சேர்ந்தவர்கள் தேவனை இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தின் மூலமாய் ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் தாமே உதவி செய்வார். பரிசுத்த ஆவிதான் எங்களுக்கான பலம். உலகத்தினுடைய சவால்களையும் போராட்டங்களையும் நாங்கள் மீண்டு வர சக்தி இல்லாமல் நாங்கள் தனியே இதை செய்ய முடியாது. இந்த தருணத்திலே, இந்த ஜபத்திலே என்னோடு விசுவாசத்தை இணைக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய பரிசுத்த பிரசனத்தினால் நிறம் குழியினருள்ளப்படுதல் அவர்கள் மீது வரட்டும். தேவனை மனசுல இலை பாறுதலை போடும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இலை பாறுதலை பெற்றுக் கொள்வார்களாய். இந்த தண்ணீர் அவர்கள் தாகத்தை தணிப்பதை போல உங்களுடைய வல்லமையினால் இந்த ஜபத்தின் மூலம் அவர்கள் உட்புற தாகம் தணிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய சமாதானத்தை வைக்கிறேன் தகப்பன், ஆண்டவராக இயேசுவின் பெயராலே. நண்பர்களே, இந்த ஜபத்தின் மூலமாய் தேவனுடைய ஆவி உங்களை தொட்டார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. சமாதானம் உங்களுக்குள்ளா இருக்கிறது. இந்த பலத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதை குறித்த இன்னும் விளக்கத்தை தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை தேவனுக்கு அனைவரை ஆஸ்வதிப்பார். செல்வார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள்
você verá que இந்த பூமியில் நடந்தது எல்லாமே quanto aqui உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. enxergará pela கடைசியாக ஒரு முறை நீங்கள் அதை பார்க்குற நேரம் para a eternidade junto. உங்கள் ஆத்மாவை வந்து கொண்டு போகிறது யார்? அந்த நேரம் É aquele. நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, Você decidiu servir. இந்த வாழ்க்கையில் இது உங்களை Ou te பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் será também உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?